Hello everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 100 கிராமர் கான்செப்ட்ஸ். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கிராமர் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபோர்த் கான்செப்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் இருக்குது, இதையும் பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஃபோர்த் கிராமர் கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈச், எவ்ரி, ஈதர், நீதர், இந்த 4 கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த வேர்ப் யூஸ் பண்ணணும், என்ன நவுன் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு இந்த ஈதர், நீதர், எவ்ரி, ஈச் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எஸ்எஸ்சி இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் எம்டிஎஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்குன்னு இருக்கிற 45 கிராமர் ரூல்ஸ், இந்த கிராமர் ரூல்ஸ் மட்டும் நீங்கள் எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா போதும். இதில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஈச் ரூல் பேஸ் பண்ணி இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி அதோட வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃபர் கூட நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஈச், எவ்ரி, ஈதர், நீதர். ஃபஸ்ட்டு தனித்தனியாக இது ஒவ்வொன்றுத்துக்குமே என்ன மீனிங் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஈச் பாருங்கள், ஈச் ரெஃபர்ஸ் டு 2 or more persons ஆர் 2 இல்லை 2க்கு மேலே இருக்கிற கான்செப்ட்ஸை வந்து பேசும்போது ஈச் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஈச் அப்படின்னு சொல்லும்போது அதில் பர்சன் வந்தாலும் சரி, திங் வந்தாலும் சரி, அதில் இருக்கிற அந்த ஹெட்டை ஃபோக்கஸ்ட் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பேசும்போது இந்த ஈச் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், கேன் பி யூஸ்ட் அஸ் போத் அட்ஜெக்டிவாகவும் இது யூஸ் ஆகும், ப்ரினவுனாகவும் யூஸ் ஆகும். ஈச் பாய், ஈச் அந்த பாயை வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஈச் பாய். அதுவே ப்ரினவுனா வந்துச்சு அப்படின்னா ஈச் ஆஃப் த பாய்ஸ், ஈச் ஆஃப் த பாய்ஸ். சரிங்களா? ஈச் ஆஃப் த பாய்ஸ். ஸோ இந்த பாய்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு இது வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ ஈச் ஆஃப் த பாய்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எவ்ரி. எவ்ரி வந்து ரெஃபர்ஸ் டு 3 இல்லை 3க்கு மேலே இருக்கிற பர்சன்ஸ் ஆர் திங்ஸை வந்து கன்சிடர் பண்ணி பேசும்போது எவ்ரி யூஸ் பண்ணணும். இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாரையுமே கலெக்டிவாக குரூப்பாக கலெக்டிவாக ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது நம்ம இந்த எவ்ரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே இது வந்து அட்ஜெக்டிவாக மட்டும்தான் வரும், ப்ரொனவுனாக வராது. ஸோ பாருங்கள், அட்ஜெக்டிவாக வரும்போது எவ்ரி பாய் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே அப்ளை பண்ண மாதிரி ஈச் ஆஃப் த பாய்ஸ் அப்ளை பண்ண மாதிரி எவ்ரி ஆஃப் த பாய்ஸ், எவ்ரி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இதுவே ஆட்ஜெக்டிவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு இம்மீடியட்டாக தான் இப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு ப்ரினவுன் மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட், ஈதர், நீதர். ஈதர் அப்படின்னா ஈதர் விச் மீன்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் கன்சிடர் பண்ணும்போது ஈதர் யூஸ் பண்ணணும். நீதர் வந்து 2 கான்செப்டுமே ரெண்டுமே இல்லை அப்படின்னு நீங்கள் பேசும்போது நீதர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஈதர் பாருங்க, 1 or the other, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, ஆஃப் 2, பாசிட்டிவ் சாய்ஸ். ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது பாசிட்டிவ் சாய்ஸ். நீதர் பாருங்க, ரெண்டுமே இல்லை, நாட் 1 and not the other, இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஆஃப் த 2, ரெண்டில் நெகட்டிவ். சரிங்களா? ரெண்டுக்கு மேல இருக்கு அந்த மாதிரி நம்ம பேசும்போது எனி ஒன், இதற்கு பதிலாக நம்ம அப்படி யூஸ் பண்ணலாம். அதுவே 2க்கு மேலே யாருமே இல்லை, இப்போ 3, 5, 5 கேர்ள்ஸ், 3 பாய்ஸ், இந்த மாதிரி 3 பேருமே வரல, 5 பேருமே வரல அப்படின்னு நம்ம பேசும்போது அங்கே நம்ம வந்து நன் யூஸ் பண்ணிக்கலாம். நீதருக்கு பதிலாக நீதரும் ஒன்லி ஃபார் 2 கான்செப்ட்ஸ்க்கு தான், 2 நவுன் 2 கான்செப்ட்ஸ்க்கு மட்டும்தான்.
அதுக்கும் மேலே மேலே இருக்கிற நவுன், அதுக்கும் மேலே நவுன் இருக்கு, அது இல்ல, அது வந்து நீதர், யாருமே இல்லை, யாருமே வரல அப்படின்னு நம்ம பேசும்போது நன்னுன்னு அது யூஸ் பண்ணணும். அதுவே ரெண்டுக்கு மேல இருக்கும்போது யாராவது ஒருத்தர், ரெண்டுக்கு மேல இருந்து அதுல யாராவது ஒருத்தர்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது எனி இல்லைன்னா எனி ஒன். சரிங்களா? ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஈச் எவ்ரி நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் நவுனுக்கு. ஈச் பாய், எவ்ரி பாய், அந்த மாதிரி சிங்குலர் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சிங்குலர் நவுனாக வரும்போது வேர்போ வந்து சிங்குலர் வேர்பாக வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரெசன்ட். எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரெசன்ட். ஈச் ஆஃப், ஈதர் ஆஃப், நீதர் ஆஃப், இந்த மாதிரி இந்த வேர்டுக்கு பக்கத்துல ஆஃப் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த ஆஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய நவுன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ளூரல் நவுனா இருக்கணும். ஆஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய நவுன் வந்து ப்ளூரல் நவுனா இருக்கணும். சரிங்களா? ப்ளூரல் நவுனா இருக்கணும். ஆனா வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பா தான் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாவே இதற்கு மீனிங் என்ன? ஈச், ஈதர், நீதருக்கு சிங்குலர் தான், நம்ம வந்து சிங்குலரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா ஈச் ஒருத்தரும் அப்படின்னும், ஈதர் ஏதாவது ஒன்று, நீதர் ரெண்டுமே இல்லை அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம வந்து ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். நவுன் வந்து ப்ளூரலாக இருக்கணும், வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈச் ஆஃப் வரலாம், ஈதர் ஆஃப் வரலாம், நீதர் ஆஃப் வரும், எவ்ரி ஆஃப் வராது. சரிங்களா? ஏன்னா எவ்ரி ஆஃப் வந்து ஆட்ஜெக்டிவா மட்டும் தான் ரியாக்ட் ஆகும், ஒரு ப்ரினவுனா ரியாக்ட் ஆகாது. ஸோ தட் எவ்ரி ஆஃப் அப்படின்றது இட்ஸ் ராங். எவ்ரி ஆஃப் அப்படின்னு இப்படி ஒரு சென்டென்ஸ் வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ப்ளூரல் நவுன் அண்ட் சிங்குலர் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹாஸ் பெர்ஃபார்ம்டு வெல். இங்க இருக்க இந்த பிளேயர்ஸ் என்ற ஒருவருத்தரையும் இண்டிவிஜுவலா அது மென்ஷன் பண்றதுனால நம்ம வந்து என்ன அப்ளை பண்றோம்? சிங்குலர் வேர்ப் அப்ளை பண்றோம். சரிங்களா? ஸோ ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹாஸ் பெர்ஃபார்ம் வெல். நெக்ஸ்ட் பாருங்க. ஈதர் ஆர் நீதர் ஆர், அதாவது அதனோட ஃபேமிலி இது வந்தா இது கூட சேர்ந்து வரும் இல்லையா? கன்ஜங்ஷன் மாதிரி இப்படி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ்டா, அதாவது வேர்ப் நம்பர் எப்படி இருக்கணும்னா இந்த ஆருக்கு பக்கத்துல நவுன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து வேர்ப் வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? நியரஸ்ட் சப்ஜெக்ட் பாருங்க. நீதர் த டீச்சர், டீச்சர் வந்து சிங்குலர், நார் த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளூரல், ஆர் ஹியர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான் இந்த வேர்ப் வந்து அப்ளை ஆகுது. ஸோ நியரஸ்ட் சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஈதரார் நீதரார்னு அப்ளை ஆகும்போது நியரஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குதோ, நியரஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து வேர்ப் அப்ளை ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த 4 கான்செப்ட்லயுமே இப்போ ஈச், எவ்ரி, ஈதர், நீதர் எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு இல்லையா? இந்த 4 கான்செப்டையும் பேஸ் பண்ணி ஈச், எவ்ரி, ஈதர், நீதர், இந்த 4 கான்செப்டையும் பேஸ் பண்ணி 4 எக்ஸாம்பிள்ஸ், சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ், இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்களாவே கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஹோம்ஒர்க். ஸோ ரூல் நம்பர் 100 கிராமர் கான்செப்ட்ஸில் ரூல் நம்பர் 4ல் வந்துட்டு ஈச், எவ்ரி, நீதர் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸும் பார்க்காதவங்க பாருங்கள். இனிமேலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100 கிராமர் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம யூடியூப்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.